தேவன் நாம் மயப்படுதாக இந்த அருமையான இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் நாம் ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக தொடக்கத்திலிருந்து முடிவு வரைந்தும் ஆண்டுடைய மகிமின் பிரசன்னம் மாத்திரம் நம்மோடு தங்கியிருக்கும்படியாக தலையில் தாழ்த்தி இருக்கிற இடத்துல நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரலோக தேவனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த அருமையான இந்த ஓய்வு நாள் காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவர் தாமே இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. தொடக்கத்திலிருந்து முடிவு வரைந்தும் ஒரு மகிமின் பிரசன்னம் மாத்திரம் எங்கள் ஆராதனை முழுவதும் இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிற ஆண்டவர், நாங்கள் பாடுகிற பாடல்கள் முழுவதும் மகிமின் பிரசன்னத்தினால் தேவன் நடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவர் நம்முடைய கரத்தில் தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்து நீரே பொறுப்படுத்த வல்லர்த்துவீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உங்களுக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரச்சிருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நாம் ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை துதிப்போமாக. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. எல்லாம் சொல்லுவோமா? தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுனை நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா. இன்னும் நேமியம் கருணை நிலை வரம் உண்டு நீதம் துதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நண்ப துணைவராம் நேசரிடம். நீயும் அன்பதை சேர்ந்தால் அனைத்துணை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. அதை தேடிய நாடி தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அவருடைய நாமம் தேனிலும் இனிமையான நாமமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமம் எல்லாவற்றிலும் மேலான நாமமாக இருக்கிறது. அவருடைய நாமம் எல்லாவற்றிலும் சிறந்த நாமமாக இருக்கிறது. அந்த நாமத்தை நாம் துதிக்க 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 நிச்சயமாக நம்முடைய வீடுகளிலே நம் இருக்கிற இடங்களிலே அவருடைய நாமம் எங்கும் பற்றி எரியும். ஆமென். அங்கே மேல் வீட்டறையிலே
120 பேர் கூடியிருந்த பொழுது அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே இறங்கினார். அந்த வீடுகள் முழுவதுமாக தேவன் நிரப்பினார். அதே போல தான் நம் வீடுகள் தோறும் அமர்ந்திருந்து நாம் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது நம்முடைய வீடுகள் முழுவதுமாக தேவன் நாமம் நிரம்புவதாக. ஆமே. திரும்பமாக பாட போகிறோம். தேன் இனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஆமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அதை தேடிய நாடி ஓடிய வருவான் திருச்சபையே. அதை தேடிய நாடி ஓடிய வருவார் திருச்சபையினரே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஆமென் ஆமென். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம். திரும்பி சொல்லுமா. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம். நீயும் அன்பதை சேர்ந்தால் அனை துணை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. 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 அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம். ஆமே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். வீடுகள் தோறும் அமர்ந்திருந்தாலும் வாய்களை திறந்து எங்களுக்கு ஒத்தாசை தேவனிடத்திலிருந்து வருகிறது. எனக்கு ஒத்தாசை அவரிடத்திலிருந்து வருகிறது என்ற வார்த்தையை நாம் அறிக்கையிடுவோமா? எஸ். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவியகன்றிடினும். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும்
நிலை மாறி புயதகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல். மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராக என் கண்களை சொல்லுவோமா? எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தில் நீழல்லாவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நீழல்லாவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் அத்துமாவை காக்கும் நல் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் அத்துமாவை காக்கும் நல் தேவன். போக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. போக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராக என் கண்களை. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராக என் கண்களை. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராக என் கண்களை. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. என் கண்களை ஏறெடுப்பே. என் கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு ஒத்தாசை தேவனிடத்திலிருந்து வருகிறது. என் கண்களை அவருக்கு நேராக ஏறெடுக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற வேளையில் எனக்கு பதிலை தருகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு பதிலை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. சொல்லுவோமா? எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற வேளையில் பதிலை தருகிறார், ஏற்ற வேளையில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர்.
அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. அவர் செட்டையின் மறைவில் ஆறுதல், அவர் செட்டையின் நிழலில் ஆரோக்கியமே. ஏற்ற வேளையில் சுகத்தை தருகிறார், ஏற்ற வேளையில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். என் அலைச்சல்களை அவர் அறிகிறார், என் கண்ணீரை அவர் காண்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை அவர் காண்கிறார். ஏற்ற வேளையில் உதவி செய்கிறார், ஏற்ற வேளையில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் இடது கை என் தலையின் கீழ், அவர் வலது கரத்தினால் என்னை தாங்கிக் கொள்கிறார். அவர் இடது கை என் தலையின் கீழ், அவர் வலது கரத்தினால் என்னை தாங்குகிறார். ஏற்ற வேளையில் ஆறுதல் தருகிறார், ஏற்ற வேளையில் ஆறுதல் தருகிறார், ஆறுதல் தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். 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 கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆண்டவரால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது. சொல்லுங்க பார்க்கலாம். கூடாதது, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே,
உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது, உம்மால் கூடாதது, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே, வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே, கற்பாறை கண்மாலையை நீரூற்றாய் மாற்றினீரே, கற்பாறை கண்மாலையை நீரூற்றாய் மாற்றினீரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. அப்படி இருக்கிற இடத்துல எல்லா கண்களையும் மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே ஹல்லேலூயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் மகிமையானவரே, எங்கள் மகத்துவமானவரே, போதுமானவரே, மகிமையின் தேவனே, மகத்துவமானவர், போதுமானவரே, நல்ல தேவனே. அப்பா, இந்த காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறவர், எங்களுக்கு துணையாய் இருக்கிறவரே, எங்கள் ஆறுதலின் தேவனே, எங்கள் துணையாளரே, எங்கள் மனவாளரே, எங்கள் மகிமையின் நம்பிக்கையே, எங்கள் கண்மலையே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீ நல்லவர் 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 நல்லவர். ஹல்லேலூயா ஆமென். துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினேன், அருகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா பெரியவனாக்கினீரே. பெரியவனாக்குற தேவன், ஓ நம்மளை குனிந்து தூக்கின தேவன், ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன், நாம் நம்பும் கேடகமாயிருக்கிறவர். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தான் நீர்தானையா. சொல்லுவோமா? ஓ எஸ். நான் நம்பும் கேடகம்,
விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. ஓ எஸ், தூயவர் தூயவரே, தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே. சேனைக்குள் பாய்வேன், உந்தன் தயவினாலே மதிலை தாண்டிடுவேன். ஓ எஸ், சேனைக்குள் பாய்ந்தே உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவேன். சேனைக்குள் பாய்ந்தே உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவேன். புகழ்ந்து பாடிடுவே, புகழ்ந்து பாடிடுவே, உம்மையே உயர்த்திடுவே, ஆறுதல் நீர்தானையா. ஓ எஸ், புகழ்ந்து பாடிடுவே, புகழ்ந்து பாடிடுவே, உம்மையே உயர்த்திடுவே, ஆறுதல் நீர்தானையா. புகழ்ந்து பாடிடுவே. ஆறுதல் நீர்தானையா. சீஷரின் கால்களை கழுவினவர், செந்நீராம் என் உள்ளம் கழுவினீரே. சீஷரின் கால்களை கழுவினவர், செந்நீராம் என் உள்ளம் கழுவினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேணும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேணும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேணும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேணும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேணும். ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை
துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் நம் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில், என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஆண்டவரே, உங்களை நம்புகிறோம் ஆண்டவரே, நம்புவேன் இறுதி வரை. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவனே, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே, என்னாலும் நடத்துவாரே. என்னாலும் நடத்துகிறதே, என்னாலும் நடத்துவாரே, என்னாலும் நடத்துவார். நம்மை நடத்துகிற தேவன், இதுவரை நடத்தின தேவன், இனிமேலும் அவர் நம்மை நடத்துகிற வல்லவராய் இருக்கிறாரு. ஓ எஸ், ஆமென். ஓ மகிமை மகிமை மகிமையே. எங்களை நடத்துகிற தேவனே, இதுவரை எங்களை நடத்தின தேவன், ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிற தேவன், கண்ணின் மணி போல எங்களை வழி நடத்துகிறவரே, எங்கள் மகிமையே, மகத்துவமானவரே. கூப்பிடு நீ பதில் தருவார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவான். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவான். கொண்டாடுவோ கொண்டாடுவோ, கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோ கொண்டாடுவோ, கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். அந்த காலை வேளையிலே எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம்.
இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து. எஸ், காலவேளை ஆண்டவரே, ஆண்டவரே உடைய சமூகத்தில் துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக நீ செய்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கொஞ்ச நேரம் ஆராதிக்கும்படியாக தந்த தேவ கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையை கேட்க போகிற ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக லோகோஸ் வேர்ட் எங்களுக்கு வெளிப்படும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்களோடு பேசுகிறாக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீரை ஆளுகை செய்து நீரை பொறுப்படுத்த வல்லெடுத்துகிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரட்சிகரமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நாம் மேம்படுவதாக இந்த அருமையான இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நாம் அவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். வேதத்தை திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறோம். டு அர்ஜ் யூ டு பியர் வித் மை வேர்ட் ஆஃப் எக்ஸார்டேஷன். இந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது இந்த காலை வேளையில் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை வேர்டு, லோகோஸ், தேவனுடைய வார்த்தை. இந்த காலை வேளையிலே பகுதி 12 தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். வசனம் சொல்லுகிறது, சகோதரரை, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். புத்திமதியான வார்த்தைகள் என்று சொல்லப்படுகிறது. எக்ஸார்டேஷன் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா அறிவுரை வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. டு பே அட்டென்ஷன் என்று சொல்லப்படுகிறது, கவனம் செலுத்துங்க. அப்போ இந்த புத்திமதியான வார்த்தைகளுக்கு, இந்த அறிவுரை சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று இங்கே வசனம் சொல்லப்படுகிறது. ஏன் இந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்தினார்கள்? இந்த எபிரேயனுடைய புக்கினுடைய பின்னணியம் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த வார்த்தைகளை ஏன் இப்படி சொன்னாங்க, இந்த புக்கில் எழுதியிருக்கு அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ள முடியும். அதனால் எபிரேயர் புத்தகத்தினுடைய பின்னணியம் என்னங்கிறத உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன், நீங்கள் நல்லா கவனிங்க இந்த கால வேளையில். ஹீப்ரூஸ் புக் பாயிண்ட் அஸ் டு கிரைஸ்ட். இட் ப்ரொவைட் லைஸ் டு ஹெல்ப் ஸ்ட்ரகிளிங் கிறிஸ்டியன் டு ஜீசஸ் கிளியர்லி அண்ட் ஸ்டாண்ட் ஃப்ரேம். அதாவது இந்த எபிரேயர் புத்தகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக, அதாவது ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கிற பிரச்சனைகளிலும் போராட்டங்களையும் தடுமாறிக்கொண்டிருக்கிற, அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்காமல், ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிலைத்திருக்க முடியாமல் இருக்கிற கிறிஸ்தவர்கள், ஆசிலேஷனாக இருக்காங்க தெரியுமா, தடுமாறிக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அவர்களை வெளிச்சத்தின் பாதையிலே நடத்த, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை டு see the Jesus Christ clearly and stand for him, தைரியமாய் உறுதியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர்கள் நிலைநிற்க வேண்டும் என்பதற்கான காரியத்தை சொல்லப்படுகிறது. அடுத்தது, the believers to whom Hebrews was addressed probably belong to a group of house churches in Rome in the early 60s AD. அதாவது எபிரேயர்களை எப்படியாக பார்த்தார்கள் என்றால், அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இவர்கள் எபிரேயர்கள் என்று எதை வைத்து பாருங்களேன், ப்ராபப்ளி பிலாங்ட் டு எ குரூப் ஆஃப் ஹவுஸ் சர்ச்சஸ் இன் ரோம் இன் ஏர்லி 60s. அதாவது ஏர்லி நாட்களிலே
இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தா, வீடுகள் தோறும் சிறு சிறு குழுவாக சேர்ந்து தேவனை துதிக்கும்படியாக, ஹவுஸ் சர்ச்சஸ் இன் ரோம் என்று சொல்லப்படுகிறது, வீடுகள் தோறும் தரித்திருந்து ஜெபிக்கிறவர்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க, இவங்கெல்லாம் யார்? கிறிஸ்தவர்கள். இவர்கள்லாம் இந்த எபிரேய காரியத்தை செயல்படுகிறவர்கள், கிறிஸ்டியன் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாட்களின் 60 ADs பார்த்தீங்கன்னா, ஆத்திஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற, ஏத்திஸ்ட் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை, அதாவது அந்த வார்த்தை நாத்திகர் என்று பயன்படுத்தப்படுகிறது. அங்கே எபிரேயரில் இவருடைய பின்னணியில் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களை எல்லாம் எப்படியாக பார்த்தார்கள் என்றால், ஜனங்கள் நாத்திகர்களாக பார்த்துருக்குறாங்க. அவங்க ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்திலே, பார்வையிலே அவர்கள் பார்க்கப்பட்ட ஒரு மனிதர்களாக காணப்பட்டாங்க. இந்த போராட்டங்கள், இந்த நெருக்கங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தான் சில ஜனங்கள் வெளியில் வந்திருக்கிறாங்க. ஆண்டவரை இந்த உபத்திரவங்களிலிருந்து வெளியில் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, புத்திமதியான வார்த்தைகளை கேட்டு. சில வசனங்களை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 34ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தா, முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்கள் ஆகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளினாலும் உபத்திரவங்களினாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமானீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். அல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்களா? இதனுடைய பின்னணியத்தை பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லப்படுகிறது. என்னென்னா, முந்தின நாட்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் சகல உபத்திரவங்களினாலும் மிகுந்த போராட்டத்தை சகித்தீங்க. நிந்தைகளினாலும் உபத்திரவங்களினாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமாய் இருந்தீர்களே என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்னொரு வசனத்தை காட்டுறேன் பாருங்கள். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன், கவனிங்க. இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாக இருக்கும். காலத்தை பார்த்தால், நல்லா கவனிங்க, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இங்கே சொல்லுகிற அந்த வார்த்தையில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நீங்கள் நல்ல ஆவிக்குரிய புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் நல்ல போதகர்களாய் இருக்க வேண்டிய, நல்ல டீச்சர்ஸாக இருக்க வேண்டிய கால சூழ்நிலையில் நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல், நீங்கள் சத்தியத்தை ஏதோ பேசுகிறத கேட்டுட்டு போகிறோங்கிற மாதிரி கேட்டுட்டு மேலோட்டமாய் போய்கொண்டு இருக்கிறபடினால நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான் என்று எபிரேயர்லே இன்ட்ரோடக்ஷனில் சொல்கிறாங்க. அப்போ இந்த நீதியின் இந்த காரியங்களை நீங்கள் பழக்கம் இல்லாமல் ஆண்டோடைய திருவசனத்தை நீங்கள் கேட்டு, இந்த புத்திமதியான வார்த்தைகளை கேட்டு, இந்த அறிவுரையான வார்த்தைகளை கேட்டு, டு பே அட்டென்ஷன் என்று சொல்லப்படுகிறது, கவனம் செலுத்தாமல், கவனம் வைக்காமல், தேவனுடைய திருவசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல், தேவனுடைய திருவசனமாகிய ஆண்டோடைய இந்த ஆவிக்குரிய மன்னாவை நீங்கள் சரியாக கவனம் வைக்காமல், அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளாமல், இந்த புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா, பலமான ஆகாரத்தை புசிக்கிறவர்களாக இல்லாமல் பாலை உண்ணத்தக்கவர்களாக இருக்கிறீர்கள். பால் உண்ணுகிறவன் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறபடினால அதே போல தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி தான் இந்த எபிரேயரில் அதிக புத்திமதிகளை
சபைகளுக்கு சொல்லப்படுகிறது. அநேக அறிவுரையின் வார்த்தைகளை சபைகளுக்கு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த இன்ட்ரோடக்ஷனில் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். நாம் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை விட்டு விலகாதபடி ஆண்டவருடைய திருவசனமாகிய சத்தியம் நமக்கு நேராக வருகிறது. எபிரேயர்கள் வீடுகள் தோறும் அழகாக சொல்லப்படுகிறது, தே அட்ரஸ் ப்ராபப்ளி பிலாங் டு எ குரூப் ஆஃப் ஹவுஸ் சர்ச்சஸ் இன் ரோம். வீடுகள் தோறும் சபைகளாக கூடியிருந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா இவர்கள் புத்திமதிகளை கேட்டு நடந்தவர்கள். அல்லேலூயா. அநேகர் புத்திமதிகளை கேட்டு நடக்கிறதில்லை. இந்த நாட்களில் புத்திமதி சொன்னால் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. புத்திமதிகளை சொன்னால் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் யார் புத்தி சொல்கிறதுக்கு அப்படிங்கிற அளவுக்கு கால சூழ்நிலைகள் மாறிவிட்டது. எனக்கு தெரியும் என் வாழ்க்கையை பற்றி, நான் எப்படி வாழணும், நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு நீங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுகிற மனிதர்கள் தான் அநேகர் உண்டு. ஈவன் சபைகளிலே அநேக திருவசனமாகிய தேவனுடைய வார்த்தை, புத்திமதியான வார்த்தைகள் நமக்கு நேராக, எக்ஸார்டேஷன் வார்த்தை, அறிவுரை வார்த்தை நமக்கு நேராக வரும்பொழுதும் கூட அந்த வார்த்தைகளை டு பே அட்டென்ஷன் என்று சொல்லப்படுகிறது, கவனம் செலுத்தாமல் அந்த வார்த்தையை பற்றி கண்டுக்காமல், இன்றைக்கி நம்ம சபைக்கு வந்தோம், சரி ஏதோ உட்கார்ந்தோம் போனோம் அவ்வளோதான், அட்டெண்டன்ஸ் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். வீடுகள் தோறும் அமர்ந்திருந்தாலும் ஆண்டுடைய வார்த்தை திருவசனம் நமக்கு நேராக வந்தாலும் இந்த புத்திமதியான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல், இந்த அறிவுரையான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் நிறைய பேர் பாருங்கள் சோஷியல் மீடியாஸில் வந்து சில காரியங்கள்லாம் செய்வாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஊழியக்காரர் காதுக்கு தெரிய வரும் பொழுது அவைகளை அவர்களுக்கு சொல்லும் பொழுது, புத்திமதி சொல்லும் பொழுது பிளாக் பண்ணிட்டு போவாங்க. எப்படி பிளாக் பண்ணிட்டு போவாங்க? ஏன் தெரியுமா? அவர்களுக்கு அதிலிருந்து விட்டு விலக வேண்டும் என்கிற இருதயம் இல்லை. நான் செய்கிறவர்களை மற்றவர்கள் பார்க்கக்கூடாதுன்னு பிளாக் பண்ணிட்டு போயிட்டு திரும்பவுமாக அதே வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ புத்திமதிகளை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இல்லை, அறிவுரையான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இல்லாமல் தான் இந்த நாட்களில் ஜனங்களும் சபை சீர்கேடான வழியிலே போய்கொண்டிருக்கிறது. சபை தவறான பாதையிலையும் சீர்கேட்டான வழியிலே போவதற்கான மிக முக்கியமான காரணம் இதுதான். தேவ வசனமாகிய திருவசனத்துக்கு அவர்கள் அந்த அறிவுரையான வார்த்தைகளுக்கு டு பே அட்டென்ஷன், கவனம் செலுத்தாமல், ஆண்டவருடைய திருவசனமாகிய வார்த்தைக்கு கவனம் செலுத்தாமல் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறனால தான் சபையும் சபை மக்களும் பிசாசினாலும் உலக காரியங்களினாலும் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் தான், ஆண்டவருடைய அறிவுரையான வார்த்தைகள் நமக்கு நேராக வரும் பொழுது, ஆண்டவருடைய புத்திமதியான வார்த்தைகள் நமக்கு நேராக வரும் பொழுது டு பே அட்டென்ஷன், உங்களை நீங்களே கவனம் செலுத்தி கொண்டு இந்த புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளுங்க, திருவசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. வசனத்தை இங்கே வசனம் பாருங்க, நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏதாவது அறிவுரை சொல்லிட்டா போதும் ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணுறது. எப்படிங்க ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணுறது? நான் பழைய வீட்டில் இருந்தேன். பழைய வீட்டில் இருக்கும் பொழுது அந்த தெருவில் வந்து நிறைய தெரிஞ்சவங்க இருந்தாங்க. அதில் ஒரு குடும்பம் ரொம்ப நெருக்கமான குடும்பமாக இருந்தாங்க. அவங்களுடைய ஃபேமிலி விஷயம் எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அப்போ அவருடைய அக்கா புள்ள ஒன்று பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு காரியத்தை அவர்களுக்கு பிரியமில்லாதபடி அவர்கள் சொல்லுகிறதை, அதாவது அந்த அக்கா பொண்ணு சொல்லுகிறத கேட்கணும் எல்லோரும். அப்படி அந்த பொண்ணு சொல்கிறத யாரும் கேட்கல அப்படின்னா உடனே நம்பரை பிளாக் பண்ணி, அவங்க ஃபோன் பண்ணால் பிஸின்னு எப்பயும் பிஸின்னு தான் வரும். ஒரு நாள் அவங்க என்னை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கும் பொழுது, இந்த மாதிரி பிஸினே வருது பாஸ்டர், எதனால் வருது, எப்பயுமே பிஸியாக தான் இருப்பாங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் அப்போ தான் செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னேன், அவர்கள் உங்களை பிளாக் பண்ணி வைத்து விட்டார்கள், இதற்கு காரணம் என்ன, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டப்போ தான் அவங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இந்த மாதிரி நினச்சி, ஓஹோ அதனால தான் அந்த பொண்ணு எங்களையே பிளாக் பண்ணிருச்சு. நல்லா கவனிங்க. இப்போ பிளாக் பண்ணுறாங்க. என்னென்னா இந்த புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளாமல் பிளாக் பண்ணிட்டு போயிடுது. நீ கூப்பிட்டீங்கன்னா கூப்பிடு, நான் பிளாக் பண்ணிட்டு போயிடுறேன். இதே மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்களை நான் பார்த்துருக்கிறேன். ஏகப்பட்ட பேர் பிளாக் பண்ணிட்டு போனவர்கள் உண்டு. ஏன் தெரியுமா? அறிவுரைகளை ஏற்றுக்கொள்கிற இருதயம் இந்த நாட்களில் மக்களுக்கு இல்லை. அந்த அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளினா கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் நம்ம முன்னேறவே முடியாது வாழ்க்கையில்.
அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு இந்த புத்திமதியான வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு வசனம் சொல்லுது, ஐ அர்ஜ் யூ டு பியர் வித் மை வேர்ட் ஆஃப் எக்ஸார்டேஷன். அறிவுரையான வார்த்தைகளை இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு நேராக கொண்டு வருகிறார். அந்த அறிவுரையான வார்த்தைகளை விட்டு நான் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4லிருந்து வாசிக்கிறேன். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறதுபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவதற்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏதுவாயுமாய் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. நல்லா கவனிச்சிங்களா? இந்த வார்த்தை சொல்லுகிறது, அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு வசனம் சொல்லுது, அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் தப்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஒன்ஸ் நீங்கள் பின்னாடி போயிட்டீங்க, ஒன்ஸ் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செயல்படுகிறீர்களா, கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம், அரிதான காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடற்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். ஆனால் முட்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏதுவாயுமா இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவாக இருக்கும். அப்போ இப்போ தான் இன்ட்ரோடக்ஷன் முடியுது. இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷன்லேயே கவனிச்சிங்கன்னா எபிரேயரில் எவ்வளவு புத்திமதிகளை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? அப்போ இந்த புத்திமதிகளையும் இந்த அறிவுரைகளையும் கவனமாய் கேட்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளாமல், இந்த புத்திமதிகளை ஏனோ தானோ வென்று நாம் செவி சாய்க்காமல், தேவனுடைய திருவசனத்தை நாம் ஒரு பொருட்டாக எண்ணாமல், என் வாழ்க்கை, என் இஷ்டம், நான் இப்படி தான் வாழுவேன், நான் இப்படி தான் நடப்பேன், நான் இப்படி தான் போவேன், யார் என்னை கேட்க முடியும்? யார் என்னை கேட்க முடியும்? யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு இது என் வாழ்க்கை, நான் அப்படி தான் போவேன், நீங்கள் யார் கேட்குறதுக்கு, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுகிற இருதயம் உள்ளவர்களாக நாம் இருந்தால் மறுபடியும் உங்களை புதுப்பிக்க முடியவே முடியாது. புதுப்பிக்கிறது கூடாத காரியம். நம்ம நினச்சிட்டு இருக்கலாம், ஒருவேளை நம்ம ஆண்டவரோடு தான் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். உங்களை மறுபடியும் புதுப்பிக்க முடியாது. நீங்கள் புத்திமதிகளை ஏற்றுக்கொள்கிற மனதில்லாதவர்கள் இருக்கீங்களா, உங்களை திரும்பி புதுப்பிக்க முடியாது. ஒன்ஸ் நீங்கள் சேத்துக்குள்ளே விழுந்துட்டீங்கன்னா உங்களை தூக்கி எடுக்கலாம். திரும்பி நான் அதே சேத்துக்குள்ளே விழுவேன் அப்படின்னா திருப்பி தூக்கி எடுக்கலாம். திருப்பி அதை சேத்துக்குள்ளே தான் விழுவேன் அப்படின்னா எத்தனை தடவை தூக்கி எடுக்க முடியும்? சில சமயத்தில் விட்டுருவாங்க, போ சேத்துக்குள்ளே தான் இருக்குது, விரும்புறியா சேத்துக்குள்ளேயே இரு அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா சில சமயங்களில் மேலே தூக்கி விட்டு நல்வழியில் நடத்துகிற புத்திமதிகளை சொல்ல முடியும். புத்திமதிகளை சொல்லும் பொழுது கேட்டு கவனமாய் அறிவுரைகளை கேட்டு, இந்த எபிரேயரிலே அதிகமாக சொல்லப்படுகிற வார்த்தை புத்திமதிகளின் வார்த்தைகள், அறிவுரை வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை கவனமாய் கேட்க வேண்டும் என்று இந்த காலவெளியில் தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். வேர்டை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த வேர்டில் இந்த காலை வேளையில் தேவன் நம்மோடு பேச போகிற வார்த்தை என்னென்னா எக்ஸார்டேஷன், அறிவுரையின் வார்த்தைகள். அந்த அறிவுரையின் வார்த்தைகள், அந்த புத்திமதியின் வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும், கேட்டு நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமே. திரும்பமாக அந்த மெயின் வசனத்துக்கு போவோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நேரம் இன்ட்ரோடக்ஷனில்
எவ்வளோ புத்திமதிகளை சொன்னாங்கங்கிறத நான் உங்களுக்கு பேக்ரவுண்டு காமிச்சேன். இப்போ அந்த வசனத்துக்கு நேராக இருந்து வசனத்துக்குள்ளாக நம்ம சகோதரரே, நான் சுருக்கமாக உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறோம், நீங்கள் அவைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறோம், நீங்கள் அவைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த புத்திமதியான வார்த்தைகளை நாங்கள் உங்களுக்கு எழுதுகிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய ஊழியக்காரராய் நாங்களும் இந்த காலை வேளையில் தேவன் உணர்த்தின வார்த்தையை, புத்திமதியான வார்த்தைகளை உங்களுக்கு சொல்கிறோம். அந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கு நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கு நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானும் கையில் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். அவர் சொல்கிறாரு பாருங்க, பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, சில்வானா கையில் நான் உங்களுக்கான புத்திமதிகளை நீங்கள் நிலை கொண்டிருக்கிற நிற்கிற கிருபையை அப்படியே லெட்டராக எழுதி நான் அவர் கையில் கொடுத்து விடுகிறேன். நிறைய நேரம் பவுல் லெட்டராக எழுதி தான் சபைகளுக்கு அனுப்புவார். அந்த சபையினுடைய சூழ்நிலைகள், அங்கே இருக்கிற கால சூழ்நிலைகளை பார்த்து அவைகளுக்கு தகுந்த மாதிரி தான் லெட்டரை எழுதி அனுப்புவார், இல்லை யார்கிட்டையாவது கொடுத்து விடுவார். அந்த மாதிரி தான் இங்கே பவுல் சொல்லுகிறாரு, உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கு நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை தான் என்று. நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை. பேதுரு சொல்கிறார், நான் பவுல்னு சொல்லிட்டேன், பேதுரு சொல்லுகிறார், பேதுரு நிருபத்தில் எழுதுகிறார். பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் நிலை கொண்டு இருக்கிற எல்லா உபத்திரவங்கள்லையும் நீங்கள் நிலை நிற்கிறீங்களே, எல்லா விதமான புத்திமதிகளை உங்களுக்கு சொல்லும் பொழுதெல்லாம் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும். இதில் நிலை நிற்கிறீர்கள். அந்த வசனம் அழகான பாருங்க, நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை தான் என்று. உங்களால் முடியாது, ஆனால் நீங்கள் நிலை நிற்கிறது தேவனுடைய கிருபை தான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த காலவேளை, ஓய்வு நாள் காலவேளை, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறது, புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய திருவசனமாகிய வார்த்தை நமக்கு நேராக வரும் பொழுது அவைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த வார்த்தை நம்மை நல்வழியில் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறது. அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அறிவுரையான வார்த்தைகள் வரும் பொழுது அவைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இல்லாமல் இருக்காதீங்க, அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதே தான் அப்போஸ்தலர் எழுதப்படுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் பவுல் இங்கே சொல்லுகிற எக்ஸார்டேஷன், அது இன்னொரு பதத்தில் எக்ஸார்டேஷன் என்றால் அறிவுரை வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா புத்திமதியான வார்த்தைகளை தான் எக்ஸார்டேஷன் சொல்கிறாங்க. அந்த எக்ஸார்டேஷனுங்கிறது தான் இன்னொரு பதத்தில், புத்திமதியான வார்த்தைகள்ங்கிறது தான் இன்னொரு வேறே பதத்தில் அறிவுரையான வார்த்தைகள் வருகிறது. அந்த அறிவுரையான வார்த்தைகளை இன்னொரு பதத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா என்கரேஜ்மெண்ட்னு சொல்கிறாங்க. என்கரேஜ், உங்களை நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். இதை நாங்கள் புத்திமதியாய் சொல்லவில்லை, இதை நாங்கள் அறிவுரையாக சொல்லலை, உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று என்கரேஜ் பண்ணி, இதில் இப்படிலாம் இருங்கன்னு என்கரேஜ் பண்ணி நிலை நிற்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அப்படின்னு இங்கே பவுல் அப்படி சொல்கிறார். பவுல் எழுதும் பொழுது, நான் அறிவுரையாக சொல்லலப்பா, உங்களுக்கு நான் என்கரேஜ் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். என்ன அழகான வார்த்தை பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ அழகாக ஜனங்களை எப்படியாவது தேவனுடைய பாதையில் நடத்த வேண்டும் என்று தேவனுடைய ஊழியக்காரர்கள் எப்படியெல்லாம் பிரயாசப்பட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அங்கே எபிரேயரில் சொல்லப்படுகிற வார்த்தை எக்ஸார்டேஷன், புத்திமதியான வார்த்தை. அதை இன்னொரு பதத்தில் பார்த்தா அறிவுரையான வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. பேதுரு அழகாக சொல்கிறார் எக்ஸார்டேஷன், புத்திமதிகளை சொல்கிறார். ஆனால் பவுல் எக்ஸார்டேஷன் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை அவர் அப்படி கொஞ்சம் மாற்றி என்கரேஜ்மெண்ட் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் அங்கே. அல்லேலூயா. எப்படியாவது ஜனங்களை தேவனுடைய பாதைக்கு, தேவனுடைய திருவசனமாகிய வார்த்தையை கேட்டு நடக்க வேண்டும் என்று அவைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எப்படியாவது திருவசனம் அவங்களுக்குள்ளே போகணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அல்லேலூயா.
தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ பாருங்க, சொல்கிறார் பாருங்க 14ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பீஸ்திரியா நாட்டில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்து ஓய்வு நாளே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். ஜெப ஆலயத்தில் சர்ச்சுக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன ஆகமும் வாசித்து முடித்த பின்பு, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து, நல்லா கவனிங்க, கை அமர்த்தி, இஸ்ரவேலே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள். இப்போ என்ன சொல்ல போகிறாரு? இவர் புத்திமதியை சொல்ல போகிறார், அறிவுரைகளை சொல்ல போகிறார், என்கரேஜ்மெண்ட்டான வார்த்தையை, எக்ஸார்டேஷனான வார்த்தையை அவர் சொல்ல போகிறார். எங்கே? ஜெப ஆலயத்தில். அங்கே இருக்கிற ஜெப ஆலயத்தினுடைய தலைவர்களே கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சகோதரருக்கு நீங்கள் ஏதாவது புத்தி சொல்ல விரும்பினா நீங்கள் புத்தி சொல்லுங்க. நல்லா கவனிச்சிங்களா? அவர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பினால் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ உடனே பவுல் எழுந்திருந்து கை அமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே, நீங்கள் தயவு செய்து நான் சொல்லுகிற இந்த புத்திமதிகளை, தயவு செய்து நான் சொல்லுகிற இந்த அறிவுரையான வார்த்தைகளை, என்கரேஜ்மெண்ட்டான வார்த்தையை கேளுங்க அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுறார். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, இஸ்ரவேலர் ஆகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புயபலத்தினால் அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி 40 வருஷ காலமாய் வனாந்திரத்தில் அவர்களை ஆதரித்து கானான் தேசத்தில் 7 ஜாதிகளை அழித்து அவர்களுடைய தேசத்தில் இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். அழகா கார்த்திகேயன் சொல்கிறார். கீழே போக போக அவர் இப்படியே பேசிகிட்டே இருப்பார். அப்போ பவுல் என்ன சொல்கிறாரு? இங்கே ஜெப ஆலயங்களிலே ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் நடத்தி வந்தார் பார்த்தீங்களா? இஸ்ரவேலரே கேளுங்க, உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சகலத்திலேயும் அவங்களை நடத்தி வந்தார். அவளுக்கு எதிராக செயல்பட்ட எல்லா 7 ஜாதிகளையும் அவர் அழித்து ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் தீர்க்கதரிசி மூலமாய் நியாயப்பிரமாணத்தை ஏற்றி வந்தவர். அவர் சகல காரியங்களை சொல்லிக் கொடுக்குறவர். அவர் தாயா உங்களை நடத்தி வராரு. அந்த தேவனுடைய புத்திமதிகளை, அந்த தேவனுடைய அறிவுரையான வார்த்தைகளை, இந்த என்கரேஜ்மெண்ட் வார்த்தைகளை தயவு செய்து கேட்டு அவைகளிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும், அவைகளிலே நீங்கள் கேட்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா! என்ன அழகான வார்த்தை தெரியுமா? அல்லேலூயா! இந்த கால வேளையிலையும் நான் வீடுகள் தோறும் அமர்ந்திருந்தாலும் எபிரேயர்கள் அவங்களை எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க? இட்ஸ் ப்ராபப்ளி எ குரூப், ஸ்மால் குரூப். எங்கே உருவாகுறது? இந்த ஹவுஸ் சர்ச்சை தான் உருவாகுது. இந்த ஹவுஸ் சர்ச்சில் இருக்கிறவங்கள பார்த்தா அவங்கள அடையாளப்படுத்துகிறாங்க, இவங்க ரோமில் சிறு சிறு கூட்டமாக அமர்ந்திருந்து ஜெபிக்கிறவர்கள். நாம் இந்த நாட்களிலே எபிரேயர்களைப் போல, எபிரேயரில் சொல்லப்படுகிறது போல, நாம் சின்ன சின்ன வீடுகள் தோறும் ஒவ்வொரு குழுவாய் நாம் அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஆராதித்து கொண்டு தேவனுடைய வீடாக நம்முடைய வீட்டை மாற்றி கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த காலவெளியில் நமக்கு நேராக தேவ வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தைகளை, இந்த எக்ஸார்டேஷன் வேர்டு, இந்த புத்திமதியான வார்த்தைகளை, இந்த அறிவுரையான வார்த்தைகளை, இந்த என்கரேஜ்மெண்ட்டான வார்த்தையை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்க. தேவன் நமக்கு பேசுகிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா! தேவன் நாம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, சகோதர ஸ்நேகம் நிலைத்திருக்க கடவுது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் யாரை இது பண்ணுறாங்க? தேவ தூதர்களையும் உபசரித்ததுண்டு. அடுத்தது, கட்டப்பட்டிருக்கிறவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. புத்திமதி சொல்கிறார். என்ன புத்திமதி? அந்நியரை உபசரிங்க. நீங்கள் உபசரிச்சின்னா சிலர் இது நிமித்தமாக தேவதூதர்களையும் உபசரிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்டிமனி சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் தேவன்
நம்மை குறையில்லாமல் நடத்தி வருகிறார். அநேகருக்கு உணவில்லை, அநேக குடும்பங்கள் உணவில்லாமல் இருக்கிறார்கள், தவித்து கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களிலே ஒரு நடந்த சம்பவத்தை அப்படியே டெஸ்டிமனே சொல்கிறேன். என்னுடைய இருதயத்தில் ஏவப்பட்டபடியினால் நான் சில காணிக்கைகளை சில பேருக்கு அனுப்பிச்சு நான் விட்டுட்டேன். தேவன் உணர்த்தினார், நான் அனுப்பிட்டு விட்டுட்டேன். சில மணி நேரங்களிலே என் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ் எடுத்து பார்க்கும் பொழுது நான் எவ்வளவு அனுப்புனோ அதை காட்டிலும் டபுள் மடங்கு அதுக்கு அதிகமாகவும் எனக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு. நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். எனக்குள்ளாக மிகுந்த சந்தோஷத்தில் தேவனை மகிமைப்படுத்தினேன். ஏனென்றால் நாம் ஒரு சிறிய தொகையை வசனம் சொல்லுது, அந்நியரை உபசரிக்க மறவாதீங்க. சிறிய தொகையை நாம் கொடுக்குறோம். இந்த உபத்திரவங்களிலேயும் இந்த கஷ்டத்திலேயும் இந்த கடினமான பாதையிலேயும் வீடுகள் தோறும் அமர்ந்திருந்தாலும் காணிக்கைகள் இல்லை, பொருளாதார சூழ்நிலைகள் இல்லை, சபை கூடி வரலை, அவங்க வேலையை பார்த்துட்டு அமர்ந்திருக்கிறோம். ஒரு சில சிறிய தொகைகளை வைத்துக்கொண்டு கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறார் ஊழியத்தைன்னு சொல்லி ஊழியம் செய்து கொண்டிருந்துகிறோம். இதுலேயும் சிலருக்கு நாம் செய்கிறதை பார்த்து மனிதர்கள் கனம் பண்ணுகிறதுல தேவனே உணர்த்தி கனம் பண்ண வைக்கிறார் பாருங்க. இதுதான் மேலான ஆசீர்வாதமே. அதனால தான் அடிக்கடி நான் சொல்கிற காரியம் என்னென்னா, தயவு செய்து காணிக்கை கொடுக்கறத விட்டுறாதீங்க. தேவனுக்கு கொடுக்கறத நீங்கள் மறந்துட்டீங்கன்னாவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நீங்களே தடையாக மாறிடுவீங்க. நீங்கள் உபசரிக்கிறதுக்கு நீங்கள் மறந்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உபசரிப்பு வரவே வராது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் காணிக்கைகளை எந்த காணிக்கை எவ்வளோ காணிக்கையாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து அதை ஊழியத்துக்கு கொடுக்கணும். உங்கள் தசம பாகங்களை கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைத்து நீங்கள் கொடுத்து பாருங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நான் கண்ணார கண்டு உணர்ந்த இந்த டெஸ்டிமனியை உங்களுக்கு சொல்கிறேன். நான் அனுபவித்த காரியத்தை நான் இது மாதிரி ஏகப்பட்ட சொல்ல முடியும், ஏகப்பட்ட டெஸ்டிமனி சொல்ல முடியும். ஏகப்பட்ட காரியங்களிலே கடின பாதையிலே போய்கொண்டிருந்தாலும் அவைகளிலே நீங்கள் விதைத்து பாருங்கள், கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நிறையா பேர் விசுவாசிகள் இன்றைக்கு காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நிறையா பேர் செய்கிற தவறு என்ன தெரியுமா? லாக்டவுனில் அமர்ந்திருக்கிறோம், நமக்கு வேலை இல்லை, நமக்கு பொருளாதாரம் இல்லை, அதனால் நம்ம எப்படி கொடுக்கறது, நம்ம எப்படி செய்ய போகிறோம், நம்ம எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் அதான் சபை தான் இல்லையே, நம்ம சபைக்கு போகும்போது காணிக்கை கொடுத்துக்கலாம், சபைக்கு போகும்போது தசமாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு நிறைய விசுவாசிகள் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த கால வேளையில் உங்களுக்கு புத்திமதிகளை சொல்லுகிறேன், உங்களுக்கு அறிவுரைகளை சொல்லுகிறேன். நீங்கள் இது கவனமாக கேட்டு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த லாக்டவுனில் நீங்கள் பொருளாதார சூழ்நிலை கடினமாக இருந்தாலும் நெளிந்திருந்தாலும் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் கொடுக்காமல், நீங்கள் தேவனை கனப்படுத்தாமல், நீங்கள் ஊழியத்தை கனப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அநேக பிரச்சனைகளையும் பொருளாதார சூழ்நிலையில் நீங்கள் சந்திப்பீங்க. அதில் எந்த மாற்றமுமே இல்லை. ஏன்னா தேவனுக்கு கொடுக்கும் பொழுது வசனம் தான் சொல்லுது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்க. அப்போ அந்நியரை உபசரிக்கவே மறக்கக்கூடாதுன்னா ஊழியங்களில் செய்ய வேண்டியதை மறக்கணுமா? ஊழியங்களுக்கு கொடுக்க வேண்டியதை மறந்துடுவீங்களா? ஊழியங்களுக்கு நீங்கள் மாதம் கொடுக்க வேண்டியதை மறந்துடுவீங்களா? ஊழியக்காரரை தாங்குவதற்கு நீங்கள் மறப்பீங்களா? நீங்கள் மறந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை மறந்து விடுவார். இந்த புத்திமதிகளை கவனமாக கேளுங்க. உங்களுக்கு கிடைக்கிற பொருளாதாரத்தில் நீங்கள் எவ்வளவு கிடைச்சாலும் அதில் 10 ரூபா கொடுங்க, கர்த்தர் அதை பார்ப்பார், கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். நீங்கள் 5 ரூபா கொடுத்து பாருங்கள், கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். உண்மையாய் நீங்கள் கொடுத்து பாருங்கள், அதில் தான் மேன்மையும் அதில் தான் ஆசீர்வாதம் இருக்குது. வசனம் சொல்லுறதுக்கு பாருங்கள், கட்டப்பட்டு இருக்கிறவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். கட்டப்பட்டு இருக்கிறவர்களோடு நீங்கள் கட்டப்பட்டு தான் இருக்கணும். புரியுதுங்களா? அடுத்தது, நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறீர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். இதிலேயே பாருங்கள் 12ஆம் வசனம் பாருங்கள், இதே அதிகாரத்தில்
12 என்ன அழகான அட்வைஸ் கொடுக்குறாரு பாருங்க. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இயேசுவும் அவர் செய்ய வேண்டியது அவர் செஞ்சாரு. தம்முடைய சொந்த இரத்தத்தையே ஜனத்தை பரிசுத்தமாக்குனார். அவர் சொன்ன காரியத்தை பார்த்தீங்களா? அவர் செஞ்ச வேலையை பார்த்தீங்களா? அப்போ இதுதாங்க புத்திமதி சொல்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் செஞ்சிருக்கிறாரியா, அவருடைய உயிரையும் கொடுத்துருக்கிறாரியா அப்படிங்கிற புத்திமதிகளை சொல்லுகிறாங்க. அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் பாருங்கள், எல்லாமே எபிரேயர்லேயே வரும் சுற்றி 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்களேன். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்குண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோ. என்ன அழகாக சொல்கிறாரு பார்த்தீங்களா? ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்குண்டாயிருக்க. எங்கே போகிறோம்? இளைப்பாறுதலுக்கேற்ற இங்கே இருக்க போகிறதில்ல. ஒரு நாள் சீக்கிரத்தில் எங்கே போயிடுவோம்? பரலோகத்துக்கு நேராக போவோம். இளைப்பாறுதல் நேராக போவோங்கிற வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக. தயவு செய்து நீங்கள் இந்த புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு தேவனோடு ட்ராவல் பண்ணுங்க. உங்களுடைய ட்ராவல் இதோடு முடிய போகிறதில்ல. நித்தியமான இளைப்பாறுதலுக்கேற்ற பிரவேசிக்க போகிற உன்னதமான இடத்துக்கு போக வேண்டிய, இளைப்பாறுதலான இடத்துக்கு போக வேண்டிய அழைப்புக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதை நீங்கள் பின்வாங்கி போய் மறந்து விட்டுறாதீங்க. வசனம் சொல்லுது பாரு, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக. ஒருத்தரும் இந்த அழைப்பை விட்டு பரலோகத்துக்கு நேராக போக வேண்டும் என்கிற அழைப்பை மறந்துவிட்டு பின்வாங்கி போயிடாதீங்க. காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோ. புத்திமதிகள் உங்களை பரலோகத்துக்கு நேராக கொண்டு போகிற புத்திமதிகள், உங்களை நிச்சயத்துக்கு கொண்டு போகிற புத்திமதிகள், அறிவுரைகள். அநேகர் இதை கவனிக்கிறதில்லை, அநேகர் இதை பார்க்கிறதில்லை, அநேகர் இதை சிந்திக்கிறதில்லை. காலை வேளையிலே the word, logos, exhortation word, அறிவுரையான புத்திமதியான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. அவைகள் உங்களை நித்தியத்திற்கு நேராக கொண்டு போகிறது. ஆமே. 11ஆம் வசனம் பாருங்கள், அதே அதிகாரத்தில் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு. ஐயா, கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். கீழ்ப்படியாமையிலே விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. ஊழியக்காரர் பேசுகிற வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு ஊழியக்காரர் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுகிறது. கீழ்ப்படியாமை வார்த்தையிலே விழுந்து போயிடாதீங்க. இந்த புத்திமதியான வார்த்தைகளை கேட்டு நடந்து கொள்ளுங்க, விழுந்து போயிடாதீங்க. இந்த அறிவுரையான வார்த்தையை கேட்டு நடந்து கொள்ளுங்க, விழுந்து போயிடாதீங்க. வசனத்தை வாஸ்தவம், விழுந்து போயிட்டான் உங்களை நீங்களே திரும்பியுமாக உங்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியமாக இருக்கும். நல்லா கவனிச்சிங்களா? இந்த காலை வேளையில் நித்தியத்துக்கு நேராக பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கிடவோம். அதற்கு நீங்கள் திருவசனமாகிய த வேர்ட், எக்ஸார்டேஷன் வேர்டை கவனமாய் கேட்டு கீழ்ப்படிந்து நடங்க. அந்த வார்த்தையை விட்டுறாதீங்க. அந்த வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பரலோகத்துக்கு நேராக, நித்தியத்துக்கு நேராக போக முடியாது. அல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையில் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியானாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், நல்ல கவனிங்க, துர் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும்
சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடுவோம். என்ன அழகான புத்திமதியில் சொல்கிறாரு பாருங்க. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக இருங்க. புத்திமதிகள், அறிவுரைகள். சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாக இருங்க, நல்ல புத்திமதி. உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும், அழகான அறிவுரை வார்த்தை. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலும் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவர் கவனித்து, நல்ல கவனிங்க, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் அப்படியே போயிட்டே இருக்கோம். கீழே அப்படியே புத்திமதிகள், அறிவுரைகள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் இந்த இடத்தோட நிறுத்துகிறேன். இந்த புத்திமதிகளில் கேட்டிங்களா? இந்த அறிவுரைகளை வாசத்தை கவனிச்சிங்களா? அதில் எனக்கு அதிகமாக என்னை ஆண்டவர் உணர்த்தின ஏவுனது நான் சொல்கிறேன். மேலும் அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவர் கவனித்து, 25ஆம் வசனம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். இப்போ சபையே கூடி வர முடியல. சபை கூடி வரும் பொழுதே நம்ம சபைக்கு வர்றது நிறைய பேர் ஆப்சண்ட்டு. இப்போ ஆன்லைனில் வந்துருச்சு. ஆன்லைனில் பார்க்குறதே இல்லை. சபையில் இருக்கிற ஆத்துமாக்கள் எத்தனை பேருங்கிறது கவுண்ட் தெரியும் நமக்கு. இப்போ சபையில் இருக்கிற ஆத்துமாக்கள் ஒரு வெள்ளிக்கிழமை ப்ரேயரை பார்க்குறாங்கன்னா எத்தனை ஆத்துமாக்கள் பார்த்துருக்கணுங்கிறது அதில் தெரியும். வியூஸ். ஓய்வு நாள் ஆராதனையில் எத்தனை பேர் லைவில் வாட்ச் பண்ணுறாங்கங்கிறது தெரியும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல். கடந்த நாட்களிலே நடந்த சம்பவத்தை கேளுங்க. நம்முடைய சபையை சேர்ந்த ஒருத்தர் தான். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு விசாரிச்சுருந்தேன். எப்பயும் வாரம் விசாரிப்போம்ல, அது மாதிரி விசாரிச்சுட்டு, ஆராதனைலாம் பார்த்தீங்களா அப்படின்னொன்னே அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பாடின அந்த பாடல் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எப்படி? பாடல் அருமையாக இருந்துச்சு. சரி, சந்தோஷம். அடுத்து நான் உடனே ஊழியக்காரன் வேலையை செய்வோம்ல, நான் உடனே சரி ஆராதனை எல்லாம் கவனிச்சிங்க, கேட்டீங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்டிங்களா, ஆண்டவர் என்ன உங்களுக்கு நீங்கள் பேசினார் அப்படின்னு கேட்டோடனே அவங்க சொல்கிறாங்க, அது இல்லை பாஸ்டர், ஆராதனை நாங்கள் பார்த்தோம், 2 பாட்டு கேட்டோம், நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் வேலை வந்துருச்சு, அதனால் நாங்கள் பார்க்கல. எப்படி? அதுக்குள்ளே வேலை வந்துருச்சான். எப்படிங்க? ஆராதனைக்கு வீடுகள் தோறும் அமர்ந்திருக்கிற நாம் ஆராதனையின் நேரத்தில் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் வீடுகள் தோறும் அமர்ந்திருந்து அந்த 2 மணி நேரம், அந்த 2 மணி நேரம் கூட இல்லை, இப்போ 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு ஆன்லைன் சர்வீஸ். அந்த 1.5 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு உங்களால் ஒதுக்கி உட்கார முடியல, வேலை வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள்லாம் என்ன புத்திமதிகளை கேட்டு நடக்கிற விசுவாசிகளாக இருக்கிறீங்க? நீங்களாம் என்ன அறிவுரைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் நீங்களே சிந்திச்சு பாருங்களேன். அதையும் எங்கிட்டயே சொல்கிறீங்க, பாஸ்டர் எங்களுக்கு வேலை வந்துருச்சா அதனால நாங்கள் பார்க்கல பாஸ்டர். எவ்வளவு துணிகரமான வார்த்தை, எவ்வளவு துணிகரமான வார்த்தை. எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் பார்க்கவில்லை, அதுவே ஒரு பெரிய பாவம். இதை துணிகரமாக பாஸ்டர்கிட்ட வந்து நான் பார்க்கவே இல்லை பாஸ்டர், வேலை வந்துருச்சுன்னு சொல்ல பொறுத்து எவ்வளவு துணிகரமான இந்த செயல். இதையெல்லாம் உங்களுக்கு தாங்க வந்து தக்க பலனாக சேரும். தக்க பலன் உங்களுக்கு வந்து சேரும். ஏன் தெரியுமா? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி. சண்டே கிளாஸ்லாம் பிரயாசப்பட்டு பிள்ளைகள் செஞ்சிட்ருக்கிறாங்க. இந்த லாக்டவுன் பீரியட்லேயும் வர முடியாமல் இருந்தாலும் பிரயாசப்பட்டு, கடினமாய் பிரயாசப்பட்டு, அதில் ஒரு சில பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஷெட்யூல் போட்டு லிஸ்ட்டு போட்டு கொடுத்தோம்னா, பாஸ்டர் உடம்பு சரியில்லை, எங்களால் வந்து செய்ய முடியாது, ஊழியம் செய்கிறதுக்கு வலிக்குது,
ஊழியம் செய்கிறதுக்கு உடம்பு செய்யலன்னு சாக்கு போக்கு. அதில் ஒரு சில பிள்ளைகளை நான் கர்த்தருடைய நாமத்திற்காக சொல்லுகிறேன். சிறந்த அருமையான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒரு சில மகன்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நாளைக்கு காலைல ரெக்கார்டிங் பண்ணணும், இன்றைக்கி சாயந்தரம் ஃபோன் பண்ணி ப்ரிப்பேர் ஆகிக்கோப்பா அப்படின்னு சொன்னால் எந்த வார்த்தையும் எதிர்த்து பேசாமல் கீழ்ப்படிதலோடு இந்த அறிவுரைகளை ஊழியக்காரர் சொல்லுகிறார் என்று கேட்டு, ஓகே பாஸ்டர் செய்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு அடுத்த நாள் வந்து காலைல 10 மணிக்கு ரெக்கார்டிங்கில் நிற்கும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது இருதயத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு மனப்பூர்வமாய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஏன் தெரியுமா? எங்கள் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற அருமையான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதே போல் கீழ்ப்படியாமல் போகிற ஒரு சில ஆத்மாவும் உண்டு. ஊழியம் செய்வதற்கு கடினமாக இருக்குது. நிறைய பேத்துக்கு புத்தி சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்கிறது இல்லை, புத்திமதிகளை அறிவுரைகளை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. ஷெட்யூல் போட்டு லிஸ்ட்டை போட்டு நம்ம கொடுத்தாலும், அது 1 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தாலும் உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதுன்னா இந்த வாரம் செய்ய முடியாதுன்னா பிஃபோரே இன்ஃபார்ம் பண்ணணும். அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் சொல்கிறதில்ல. உடம்பு சரியில்லைன்னு ஜாலியாக உட்காந்துக்கிறது. பாஸ்டாக கூப்பிட்டு தாங்கணும், தாங்கி கேட்கணும், வரீங்களா வரீங்களா வரீங்களான்னு. ஊழியம் செய்வதற்கு அநேகருக்கு கடினமாய் பாவக்காய் சாப்பிட்றது போல் இருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த ஆத்துமாவெல்லாம் கீழ்ப்படியாத ஆத்துமா, இந்த ஆத்துமாவெல்லாம் சபை கூடி வருதலை விட்டு விடுகிற ஆத்துமா. இந்த கால வேளையில் கர்த்தர் நமக்கு நேராக புத்திமதியின் வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார். இந்த கால வேளையில் கர்த்தர் நமக்கு நேராக அறிவுரையின் வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார். இவைகளை கீழ்ப்படிந்து கவனம் செலுத்துகிற ஆத்துமா நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். கவனம் செலுத்தாமல் ஓடுகிற ஆத்துமா நிச்சயமாக ஒருபோதும் ஆசீர்வதிப்பதற்கு முடியவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் சபை கூடி வர முடியாத சூழ்நிலையிலே கவனிக்கிறதே இல்லை. பிரயாசப்பட்டு ரெக்கார்ட் பண்ணி தேவ செய்தி எடுத்து போட்டால் வேலை வந்துருச்சான். வேலை செய்கிறோம், பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. சண்டே கிளாஸில் பிரயாசப்பட்டு அவ்வளோ பிள்ளைங்க வேலை செய்கிறாங்க. கிராஃப்ட்டு அவ்வளோ ஒர்க் இருக்குது. பிரயாசப்பட்டு அவ்வளவு வேலை ஓடி ஓடி செய்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் நம்ம அதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை. யாருக்கோ தானே, யாருக்கோ. நமக்கு இந்த ஊழியத்துக்கு சம்மந்தம் இல்லை, நமக்கு சபைக்கு சம்மந்தம் இல்லை. யாருக்கோ யாரோ பார்த்துட்டு போகிறாங்க, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. கீழ்ப்படியாமை உங்களை நீங்களை புதிதாக்கி கொள்ள உங்களால் கூடாது, முடியவே முடியாது. வசனம் சொல்லுது, திரும்பி உங்களை புதுப்பித்துக் கொள்வது கூடாத காரியம், அரிதான காரியமாக இருக்கும். இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனம் இருக்கிறது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. இவ்வளவு நான் சொல்கிறேன்ல, ஃபீட்பேக் என்ன தெரியுமா வரும்? பாஸ்டர் இன்னைக்கு கோபமாக பேசினார், பாஸ்டர் கொஞ்சம் பாஸ்டர் கோபமாக இருந்தார் போல் இன்னைக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கோபமாக பேசலை, ஆண்டுடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது இப்படி தான் வரும். நீங்கள் தீர்க்கதரிசிகளை பாருங்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாருமே தேவ ஊழியனாகிய மனிதர்கள் எல்லாருமே சாமுவேல் சவுலை பார்த்து சொன்ன காரியம், நான் வர்றதுக்கு முன்னாடி, ஊழியக்காரன் வர்றதுக்கு முன்னாடி நீ வேலை செஞ்சிட்டில்ல, முடிஞ்சது. ராஜ்யத்திலிருந்தே கர்த்தர் உன்னை தூக்கி போடுவார், நீ ஏன்டா அப்படி பண்ணின சவுலேன்னு கதறாரு. ஏன் தெரியுமா? ஊழியக்காரனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அநேகர் அதை புரிஞ்சுக்கொள்ளுதில்லை. இப்போ ஃபீட்பேக் பாருங்கள், சர்ச்சை முடிஞ்ச உடனே, ஆன்லைன் சர்வீஸ் முடிஞ்சோன்னா ஃபோன் பண்ணும்போது சொல்லுவாங்க எல்லோரும், பாஸ்டர் இன்னைக்கு கொஞ்சம் கோபமாக இருந்தீங்க போல், பாஸ்டர் கொஞ்சம் கோபமாக பேசினார் போல். நாங்கள் யாரையும் கோபமாக பேசணுங்கிறது எங்களுடைய வேலைகள் அல்ல. உங்களை கோபமாக திட்டி நான் என்ன பண்ண போகிறேன்? உங்களை கோபமாக பேசினா எனக்கு 1 கிலோ தங்கம் கிடைக்க போதா? இந்த சகோதரியை நாங்கள் குறிப்பிட்டு தாக்கி பேசினால், நீங்கள் தாக்கி பேசுங்க, உங்களுக்கு 1 கிலோ தங்கம் கொடுக்குறேன் அப்படின்னு அவனா சொல்கிறானா? இந்த குடும்பத்தை தாக்கி பேசுங்க பாஸ்டர், உங்களுக்கு ஒரு 2 கிலோ தங்கம் நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்னு யாரும் சொல்கிறாங்களா? இவ்வளோ தூரம் உட்காந்து பேசுகிறதுக்கு யாரும் எதுவும் தரதில்லை. நாங்கள் எந்த விதமான கூலியை எதிர்பார்த்து வேலை செய்கிற ஊழியக்காரர்கள் அல்ல.
தேவனுக்கென்று வைராக்கியமாய் நிலைநிற்கிற திருவசனத்தை டெலிவர் பண்ண வேண்டுமென்று விரும்பிக் கொண்டு செயல்படுகிற ஊழியக்காரர்களாய் தான் நாங்கள் வேலை செய்கிறோம் ஒழிய பணத்துக்காகவும் பொருட்களுக்காகவும் எந்த விதமான ஆதாயத்துக்காகவும் நாங்கள் எங்கள் வேலைகளை, எங்கள் தொழிலை நாங்கள் செய்யவில்லை. புரியுதா உங்களுக்கு என்னென்னு? இது தேவன் அழைத்த அழைப்பு. இந்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் செயல்பட வேண்டும். ஏன்னா கணக்கு எங்கிட்ட தான் ஆண்டு கேட்பார். இந்த ஆத்துமா இப்படி போயிட்டு இருக்குது, இந்த ஆத்துமா கிட்ட என்னுடைய திருவசனத்தை சொல்லி நல்ல வழியில் நடத்த உனக்கு யோசனை இருந்துச்சா? புத்திமதிகளை சொல்லி இந்த ஆத்துமாவை புத்திமதி சொன்னியா? அறிவுரைகளை சொன்னியா இந்த ஆத்துமாவுக்கு? அப்படின்னு ஆண்டவர் எங்கிட்ட தான் கணக்கு கேட்பார். அப்போ அந்த கணக்குகளுக்கு நான் ஒப்புவிக்க வேண்டும் அல்லவா? அதுக்கு தான் இந்த புத்திமதிகளை, இந்த அறிவுரைகளை, இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் நமக்கு கேட்கும் பொழுது. எல்லா நேரமும் ஈன்னு இழிச்சிட்டே இருக்க முடியாது. சில நேரங்களிலே வசனமே சொல்லுது, தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாராம். எப்படிங்க? தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை பட்சிக்கிற அக்கினியாக தான் வெளிப்படும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இனிமேலும் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காது இருப்பானாக, கர்த்தராகிய இயேசுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன். சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியோட கூட இருப்பதாக. எப்படி? அச்சு அடையாளங்களை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறீங்களே. தேவனுடைய அச்சு அடையாளங்களை தரித்து கொண்டவர்களாக இருந்தவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், சபைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், சபை சொல்லுகிற புத்திமதிகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், சபை சொல்லுகிற அறிவுரைக்கு கீழ்ப்படிந்து கவனம் செலுத்தி நடக்கணும். ஊழியக்காரன் சொன்னால் சொல்லி போகிறான், பேசினா பேசிட்டு போகிறான், நான் என் வழியில் தான் போவேன் அப்படின்னு போனால் நீங்கள் சபையையும் ஊழியக்காரனுடைய வார்த்தையும் தேவனுடைய குமாரன் கொடுத்த ஊழியக்காரனுடைய வார்த்தையும் மீறி செயல்படுகிறீங்க. அப்போ புத்திமதிகள் நமக்கு நேராக வருதா, அவைகளை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அங்கே அதுதான் நம்ம வாஸ்தவம். எபிரேயரில் உங்களுக்குள்ளே, கலாத்தியரில் சொல்ல, அச்ச அடையாளங்களை தரித்து கொண்டு இருக்கிற நீங்கள் அந்த அச்ச அடையாளங்களை நீங்கள் ஒருபோது விட்டு விடாதீங்க. திஸ் இஸ் த சைன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டது போல, சபை கூடி வருதலை, புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு நடங்க, அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு நடங்க, இந்த வார்த்தைகளை செவி கொடுத்து நடங்க. அல்லேலூயா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான ஜனங்கள், இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. நம்மை சுற்றி நிறைய சாட்சிகள் இருக்கிறாங்க. நான் கூட நிறைய டெஸ்ட் பண்ணி சொன்னேன். நம்முடைய சபைகளிலையும் சிறுவர் ஊழியத்திலேயே சொன்ன உடனே எந்த வார்த்தையும் எதிர்பார்க்காம, எந்த காரியத்தை மீறி பேசாமல் செயல்படுகிற இதுதான் சாட்சி. சாட்சிகள் சூழ்ந்து கொண்டு பாரமான யாவையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு இருக்க கடவோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாரம் எல்லாத்துக்கும் தான் இருக்குது, பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இருக்குது, வேதனைகள் எல்லாத்துக்கும் இருக்குது, கஷ்டங்கள் எல்லாம் இருக்குது, நெருக்கங்கள் இருக்கிறது. நம்மை சுற்றிலும் நெருக்கி நிற்கிற எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குறவரும் முடிவுக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி எனக்கு தேவன் என்ன அறிவுரைகளை சொல்லுகிறார், எனக்கு தேவன் என்ன புத்திமதிகளை சொல்லுகிறார் என்று கேட்டு அவைகளுக்கு நேராக எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நான் பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கிற பொழுதுதான் நான் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலே நான் கொண்டு சேர்க்கப்படுவேன். அல்லேலூயா. நிறைய பேர் இந்த புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளாமல் எங்களை பாரமான சூழ்நிலை நெருக்குகிறது, எங்களுக்கு சரீர பலவீனம் இருக்கிறது, எங்களுக்கு சோர்வு இருக்கிறது, எங்களால் ஜெபம் பண்ண முடியல, இப்படியே பேசிகிட்டே இருந்தால் எந்திரிக்க முடியாதுங்க. இப்படியெல்லாம் பேசிகிட்டே இருந்தால் எந்திரிக்க முடியாது. எல்லா மனிதனுக்கும் பலவீனம் இருக்கிறது. ஏன் ஊழியக்காரனாக இருக்கிற நாங்களும் மனுஷங்க தான், எங்களுக்கு சரீர பலவீனம் இருக்கிறது, எங்களுக்கு எல்லா வேதனைகளும் இருக்குது, எங்களுக்கு எல்லா வழிகளும் உண்டு. தேவனுடைய விசுவாசத்தை பற்றி கொண்டு இருக்கிற நாங்கள் விசுவாசத்தை பேசிக்கொண்டு பலத்தில்
ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம். தேவன் பலனை நமக்கு தருகிறார் இல்லையா? இதுதான் விசுவாசம். அதை விட்டுட்டு எந்த வார்த்தையும் கேட்காம இன்னும் பலவீனத்திலே இருக்கிறேன் பாஸ்டர். ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி சர்ச்சு முடிஞ்சோன்னா எல்லாத்துக்கும் கூப்பிடும்போது பாஸ்டர் அப்போ என்னடா தூங்கிட்டு இருக்காங்களா, இப்போ தான் எந்திரிச்சிங்களா? ஆமாம், இப்போ தான் நாங்கள் எந்திரிக்கிறோம். எத்தனை மணிக்கு? சர்ச்சு முடிஞ்சு ஆன்லைன் சர்வீஸ் முடிஞ்சு எல்லாம் கவனிங்க, 8 to 9:30 ஆன்லைன் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. நான் 10 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன், இப்போ தான் பாஸ்டர் எந்திரிக்கிறோம். பாஸ்டர்கிட்ட எவ்வளோ துணிகரமாக ஆன்லைன் சர்வீஸ் பார்க்கல, ஓய்வு நாளில் தூக்கமும் இல்லாமல், தூங்கி விட்டது இல்லாமல் சொல்கிற வார்த்தை இப்போ தான் பாஸ்டர் எந்திரிச்சோம். ஏன்னு கேட்டால் உடம்பு சரியில்லை பாஸ்டர். தேவ திருவசனத்தை கேட்டும் அறிந்தும் செவி கொடுக்காமல் இன்னும் எனக்கு பலவீனம் இருந்தா, வசனம் சொல்லுது, நம்மை சுற்றி சூழ்ந்து நிற்கிற பாரமான காரியங்களை நீக்கி உதறிட்டு நம்ம தான் ஓடணும். அதுலேயே உட்கார்ந்துருந்தோம்னா அப்படியே அமுக்கி நொறுக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கிடும். பலவீனம் இருக்கிறதா? எந்திரிச்சு ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பலன் தருவார். சரிய சுகம் வேணுமா? கர்த்தருடைய சமூகத்தை உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் சுகத்தை தருவார். எனக்கு பலவீனம், என்னால் எந்திரிக்க முடியலண்ணா, எந்திரிக்கவே முடியாது கடைசி வரைக்கும். இந்த காலவேளை தேவனுடைய திருவசனத்தை நன்றாக கவனித்து இந்த அறிவுரைகளை, இந்த புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு செவி கொடுத்து அவைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்கள் என்றால் நிச்சயமாய் பரலோகத்துக்கு நேராக போவீங்க. இல்லைன்னா கண்டிப்பாக பரலோகத்துக்கு நேராக போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் வாசிக்கிற பாருங்க. ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, முடமாயிருக்கிறது பிசுக்கி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்ப கலகம் உண்டாகாததினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு ஒருவனும் வேசிகளாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்திற்கு கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். இப்போ சொல்லும் போதெல்லாம் கவனிக்காமல் அப்படின்ட்டு போயிட்டு இருந்துட்டு கடைசியில் ஒரு நாள் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். இந்த காலவேளை தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம், புத்திமதிகளை சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ளுங்க, அறிவுரைகள் வரும் பொழுது ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் ஒரு கால சூழ்நிலையில் மனம் திரும்ப வேண்டும் என்று நீங்கள் ஓடி வரும்பொழுது நீங்கள் அன்னைக்கு ஆகாதவர்கள் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அன்னைக்கு நீங்கள் கண்ணீர் விட்டு ஐயோ சாமி எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு நீங்கள் கண்ணீர் விட்டாலும், கவலையோடு நீங்கள் தேடி போய் ஆண்டவரே எப்படியாவது அப்படின்னாலும் மனம் மாறுதலை காணாமற் போனார்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். லாசர் என்ற மனிதன் இருந்தான். அவன் ஒரு ஏழ்மையான மனிதன். ஒரு நல்ல பணக்காரன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது யாரையும் கவனிக்காமல் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டுருக்கிறான். ஆனால் இந்த லாசருங்கிறவன் பருக்கள் நிறைந்தவனாய் சொரிந்துட்டு வேதனையோடு கர்த்தரை உண்மையாய் தேடிக்கொண்டு இருக்கிறான். ரொம்ப சஃபஸ்டிகேட்டடாக வாழ்ந்தவன் என்னத்தை ஆயிரப்போது போ அப்படின்னு அசால்ட்டாக புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தான்.
ஒரு நாள் 2 பேருமே மரித்து விட்டாங்க. கவனிங்க, 2 பேரும் மரித்து விட்டாங்க. இப்போ இந்த லாசரு வேதனைப்பட்டு கொண்டு இந்த லாசரு பரலோகத்தில் ஆபிரகாமின் மடியிலே அமர்ந்து ஆறுதல் படுத்தப்பட்டு நல்ல ஆசீர்வாதமான இடத்துல இருக்கிறான். இந்த பணக்காரன் வேதனை உள்ள நரகத்தில் தள்ளப்பட்டு ஐயோ அம்மா எரிகிறது, ஐயோயோ என்னை காப்பாற்றுங்கன்னு கதறான். வானத்தை அண்ணாந்து பார்த்து ஐயா எப்படியாவது எங்களை பரலோகத்தில் இருக்கிறவங்களே காப்பாற்றுங்கய்யா அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, நீ உலகத்தில் இருந்த பொழுது அநேகருடைய புத்திமதிகள் சொன்ன பொழுது நீ கேட்கவில்லை. இந்த புத்திமதியான அறிவுரையான வார்த்தை வந்த பொழுது நீ கவனிக்காமல் சிந்திக்காமல் உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருந்தாய். இப்பொழுது நீ வேதனைப்படுற. இப்போ யாரும் உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் சொல்கிறான், சரி நான் தான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன், எனக்கு சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், நல்லா கவனிங்க, சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்காவது இந்த புத்திமதிகளை சொல்லுங்கள். நான் வந்த இடத்துல, நான் கஷ்டப்படுற இடத்துல அவங்களும் வந்து கஷ்டப்பட வேண்டாம், கொஞ்சம் புத்திமதிகள் சொல்லுங்கள். அப்போ அங்கேருந்து பரலோகத்துலேருந்து சத்தம் கேட்குது. வசனம் சொல்கிறாங்க, வசனத்தில் அழகாக போட்டிருக்குது, நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அங்கே மோசையும் தீர்க்கதரிசிகளும் ஊழியக்காரர்களும் இருக்கிறாங்க, அவங்க அவங்களுக்கு சொல்கிற புத்திமதிகளை கேட்டு அவங்க நடந்தாங்கன்னா பரலோகத்துக்கு வருவாங்க. இல்லை ஒன்றைய மாதிரியே அவங்க புத்திமதியில் கேட்காம போனாங்கன்னா அவங்களும் அவங்க அனுபவிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு முடிச்சிருவாங்க. நல்லா கவனிங்க, இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை தான். புத்திமதியான வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு புத்திமதியான அறிவுரையான வார்த்தைகளை எபிரேயர் 13:22 சொல்லப்படுகிறது. சகோதரரை, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். புத்திமதியான வார்த்தைகள் வரும் பொழுது விசுவாசிகள் ஏற்றுக்கொள்ளுங்க. அறிவுரையான வார்த்தைகள் வரும் பொழுது ஏற்றுக்கொள்ளுங்க. ஊழியக்காரனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறது, ஏற்று வீட்டுக்காரன் சொல்கிறது, நண்பர்கள் சொல்கிறது, ஆகாதவன் சொல்கிறது, சபைக்கு விரோதமானவன் சொல்கிறது, எல்லாத்தையும் கேட்டுட்டு மண்டையாட்டிட்டு போகாதீங்க. ஊழியக்காரர் மூலமாக தேவ வார்த்தை திருவசனம் வெளிப்படும் பொழுது கேட்டு தயவு செய்து நடந்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. தேவன் இந்த கால வேளையிலே உங்களை எச்சரிக்கையும் செய்கிறார், உங்களுக்கு புத்திமதியும் சொல்கிறாரு, உங்களுக்கு அறிவுரை சொல்கிறாரு. டு பே அட்டென்ஷன், தயவு செய்து கவனம் செலுத்துங்க இந்த வார்த்தைகளுக்கு நேராக. இன்றைக்கு இந்த வார்த்தை லோகோஸ் புத்திமதியான வார்த்தைகளாக வந்தது. இந்த புத்திமதியான வார்த்தைகளை, அறிவுரையான வார்த்தைகளை தயவு செய்து கேட்டு அதில் நடவுங்கள். நடந்தீர்கள் என்றால் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். நடவாமல் கீழ்ப்படியாமல் நீங்கள் நடந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் தேற்றப்படவே முடியாது. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த அருமையான இந்த ஓய்வின் நாளின் கால வேளையிலே ஆண்டவரே, புத்திமதியான வார்த்தைகள், அறிவுரையான வார்த்தைகள், எக்ஸார்டேஷன் வேர்டு எங்களோடு பேசுனீங்க, அதற்காக நன்றி அப்பா. இந்த புத்திமதியான வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதில் நடக்க தேவன் கிருபை செய்வீராக. ஏனோ தானோவென்று நாங்கள் அசதியாக இராதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நடக்க தேவன் கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒப்புக் கொடுக்கிற இருதயம், அந்த ஒப்புக் கொடுக்கிற இருதயம் மனப்பான்மையை தேவன் ஒவ்வொருத்தர் கட்டளையிடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் மகத்துவமான கிரிகளை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக பேசுனீங்கதற்காக நன்றி. இனிமேலுமாக இன்னும் அதிகமாக எங்களோடு தேவன் உணர்த்தி வார்த்தைகள் மூலமாக, லோகோஸ் மூலமாக வெளிப்படும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். கடினமான வார்த்தைகளாய் எங்களுக்கு இருந்தாலும், கடினமான வார்த்தையை போல எங்களுக்கு தோன்றினாலும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்து நீரே பொறுப்படுத்த வழிநடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.